ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கட்டி விழுங்கினா முதல்ல பால் ஊற்றி கரைச்சிட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான பால் ஊற்றி இப்போ தான் இங்கே அடுப்பை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹைலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி சுற்றி படிகிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு ஹையில் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். ஒரு 15 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆனப்போ கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வந்துடும். அப்போது வந்து நம்ம 50லேருந்து ஒரு 70 கிராம் அளவு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிடும். அவ்வளோதான், உங்களுக்கு பால்கோவா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் குழந்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கவனம் கட்டும். வாழ்க வளமுடன். பால்கோவா செய்கிறதுக்கு முக்கியமாக தேவை வந்து பொறுமை தான். பொறுமையாக செஞ்சு பாருங்கள், ருசியாக சாப்பிடலாம்.